எல்லோருக்கும் வணக்கம். நிஃப்டியில் புது ஸ்ட்ராட்டஜி ஒன்று டெஸ்டிங் பண்ணிட்டு வரோம். இதில் ஸ்ட்ராட்டஜி என்னன்றது சரியாக புரியல அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஸோ அதை நம்ம ஃபஸ்ட்டில் பார்த்துட்டு வந்துடலாம், என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லிட்டு. இது இன்னையோட நிஃப்டி சார்ட்டு. ஆக்சுவலாக நம்ம சார்ட் பார்த்து நம்ம ட்ரேட் பண்ண போகிறது கிடையாது. நிஃப்டியோட ஃபியூச்சர் ப்ரைஸ் வச்சு தான் நம்ம ட்ரேடே எடுக்க போகிறோம். ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு ஓப்பன் ப்ரைஸ் என்ன அப்படின்றத பார்த்துக்குறோம். 17,090 ரூபாய். 17,090க்கு நியரில் நமக்கு ரவுண்ட் ஃபிகர் 50 எது இருக்குன்னு பாருங்கள். 17,100 கீழன்னு பார்க்கும்போது 17,050. நமக்கு ஃபஸ்ட்டு எந்த ரவுண்ட் ஃபிகர் ஹிட் ஆகுது அப்படின்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு நமக்கு 17,100 இந்த சைடு தான் ப்ரைஸ் ஹிட் ஆகுது. அதனால் நம்ம ஆப்போசிட் சைடு தான் எடுக்க போகிறோம் ட்ரேடு. இது 17,050 வந்தால் நம்ம புட் ஆப்ஷன் என்ட்ரி போக போகிறோம். இங்கே பாருங்கள், நமக்கு லோ வந்து 17,053.20 இதுதான் ஹையஸ்ட் லோ வந்திருக்கு. அதுக்கப்புறம் வரவே இல்லை, இது மேலே போயிடுச்சு. ஸோ இன்றைக்கி இந்த கான்செப்டில் நமக்கு ட்ரேடே கிடைக்கல. அதே போல் நேற்று என்ன கிடைச்சிருக்கு, இப்போ கண்டினியூஸாக ஒரு 2-3 நாள் என்ன கிடைச்சிருக்கு அப்படின்றது நான் எக்ஸலில் போட்டிருக்கேன், பார்க்கலாம். 15ஆம் தேதி நமக்கு செல் கிடைச்சிருக்கு. செல் கிடைச்சிட்டு நமக்கு ஃபேவராக 282 பாயிண்ட் டவுன் ஆயிருக்கு. அதே போல் 16ஆம் தேதி அதுவும் செல் தான் கிடைச்சிருக்கு. செல் கிடைச்சிட்டு 130 பாயிண்ட் வரைக்கும் நம்மளோட என்ட்ரி ப்ரைஸ்லேருந்து இறங்கியிருக்கு. 20ஆம் தேதி 17,050 செல் கிடைச்சிட்டு நமக்கு 184 பாயிண்ட் வரைக்கும் டவுன் வந்திருக்கு. இன்றைக்கி நமக்கு ட்ரேடே கிடைக்கல, நோ என்ட்ரி. இதுக்கு ஸ்டாப் லாஸ் என்ன வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம இப்போ தான் டெஸ்டிங்கே பண்ணிட்டு வரோம். இப்போ நமக்கு என்ட்ரி கிடைச்சி எவ்வளோ பாயிண்ட் ஃபியூச்சரில் போகுது இதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஸ்டாப் லாஸ் எப்படி வைக்கிறது, டார்கெட் எப்படி வைக்கிறது, இதுக்கு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எப்படி சூஸ் பண்ணுறது, இல்லை ப்ரீமியம் எப்படி சூஸ் பண்ணுறது அப்படின்னா இனிமேல் தான் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்னும் ஒரு வாரம் இல்லை 2 வாரம் நமக்கு என்ட்ரி கிடைச்சி எப்படி மூவ்மெண்ட் இருக்குது அதை பேஸ் பண்ணி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம ஃபைன் டியூன் பண்ணிட்டு வரலாம். இன்றைக்கி நான் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் என்ன ட்ரேட் பண்ணியிருக்கேன், 10 மந்த் டார்கெட்டில் என்ன ப்ராஃபிட் வந்திருக்கு, 20 மந்த் டார்கெட் என்ன ப்ராஃபிட் வந்திருக்கு, கோல்டன் ஸ்டாக் எது அப்படின்றத நம்ம இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துட்டு வந்துடலாம். ஆப்ஷன் ட்ரேடிங்கில் இன்றைக்கி காலையிலேருந்தே சைட்வேஸ் இருந்ததுனால காலையிலேருந்து எந்த ஒரு என்ட்ரி போகலை. 3 மணிக்கு மேலே தான் நான் என்ட்ரியே போயிருக்கேன். இன்னையோட இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ 10,042 ரூபா 50 காசு. இன்னையோட ரிஸ்க்கு 1000 ரூபாய். ரிவார்டு நான் எதிர்பார்த்த மாதிரி இல்லை, ஜஸ்ட் ஒரு என்டர்பிரைஸ்லேயே எக்ஸிட் ஆகிருக்கு. ஸோ என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்திருக்கேன், என்ன ப்ராஃபிட் லாஸ் அதை நம்ம பார்த்துட்டு வந்துடுவோம். இன்றைக்கி 17,300 புட் ஆப்ஷன் தான் எடுத்திருந்தேன். 3 மணிக்கு மேலே வந்த என்ட்ரி இது. 200.85 காசுக்கு பை பண்ணியிருக்கேன். ஸோ இன்ட்ராடே அப்படின்றதுனால ஸ்டாப் லாஸ் போட்டு விட்டாச்சு. 204.5 காசு ஆட்டோ ஸ்கொயர் ஆப்பில் முடிஞ்சிருக்கு. இதில் 10 மந்த் டார்கெட் இந்த கான்செப்ட்டுக்கு 50,000 வேல்யூவில் ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருக்கேன். டோட்டலாக இதில் வந்து 1% லாஸ் வருது. இன்றைக்கி நிஃப்டி எடுத்த புட் ஆப்ஷனில் ஒரு 160 ரூபா ப்ராஃபிட்டு, டோட்டலாக ஒரு 361 ரூபா லாஸ். 10 மந்த் டார்கெட் இந்த கான்செப்டில் HDFC AMCயில் ஒரு 100 ரூபா ப்ராஃபிட்டு, KPI டெக்கு 600 ரூபா லாஸு, கெயிலில் 600 ரூபா லாஸு. இன்னியோட டோட்டல் 1,100 ரூபா. 1% இன்றைக்கி இதில் லாஸ். 20 மாதங்கள் என்னோட டார்கெட் இந்த கான்செப்டில் பஜ்ஜி ஃபினான்ஸில் 450 ரூபா ப்ராஃபிட்டு, டைட்டன் 100 ரூபா ப்ராஃபிட்டு, SBI 600 ரூபா லாஸ் வந்திருக்கு, இன்ஃபி 100 ரூபா ப்ராஃபிட் வந்திருக்கு, ITC 300 ரூபா லாஸ் வந்திருக்கு. டோட்டலாக இதில் ஒரு 250 ரூபா, 1/4% இதில் லாஸ் வந்திருக்கு. கோல்டன் ஸ்டாக் இந்த என்ட்ரிக்காக கொஞ்ச நாளாகவே நமக்கு எந்த ஸ்டாக்குமே கிடைக்கல. ஸோ அதனால் இன்றைக்கும் இதில் நில் தான். நாளையோட மார்க்கெட் ட்ரெண்ட் எப்படி இருக்க போகுது, அதில் என்னோட ஸ்ட்ராட்டஜிஸில் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆக போகுது அப்படின்றத நாளையோட வீடியோவில் பார்க்கலாம். பாய்.